السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر. وقال النبي صلى الله عليه وسلم: ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من هذه الأيام. قالوا: يا رسول الله ولا الجهاد في سبيل الله؟ قال: ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தனது அருமறையாம் குர்ஆனிலே சொல்கிறான்: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض. வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை என்பது 12 ஆகும் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் புனிதமானவை, கண்ணியமானவை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த 4 மாதங்கள் எது என்பதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்கள் என்றும், 1 மாதம் தனித்திருக்கக்கூடிய மாதம் என்றும் சொன்னார்கள். தனித்திருக்கக்கூடிய மாதம் என்பது ரஜபு மாதம். தொடர்ச்சியாய் வரக்கூடிய 3 மாதங்கள் துல்காய்தா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் ஆகிய 3 மாதங்கள். அதனுடைய முதல் மாதத்தின் நிறைவு பகுதியில் நாம் இருக்கிறோம். துல்காய்தா மாதத்தினுடைய கடைசி ஜும்மா இது. கடைசி தினமாக இருக்கலாம் அல்லது நாளை ஒரு தினம் கிடைக்கலாம். கண்ணியமான பெருமக்களே, இந்த நேரத்தில் நாம் நமக்கு எதிர்நோக்கி வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக இருக்கிறது. அதன் சிறப்புகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய சூறாவில் குறிப்பிடுவான்: வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். ஃபஜ்ரின் மீது சத்தியமாக. ஃபஜ்ரின் மீது சத்தியமாக என்றால் ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, அல்லது ஃபஜ்ர் தொழுகையின் மீது சத்தியமாக, குறிப்பாக முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஃபஜ்ர் அதன் மீது சத்தியமாக, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக என்றெல்லாம் முஃபஸ்ஸிரீன்கள் பல விளக்கங்களை தருகிறார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான்: வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகள் எது என்பதை குறித்து முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் சொல்லும் பொழுது 2 கருத்துக்களை பதிவிடுவார்கள். ஒன்று ரமதானின் கடைசி 10 தினங்கள் என்றும், அல்லது துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 தினங்கள் என்றும். இந்த 2 கருத்தை பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்கள் சொன்னாலும் அதிலும் மிக அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் தான் இந்த 10 இரவுகள் என்பதாக நமக்கு குறிப்பிடுகிறார்கள். இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களை குறித்து தான், அதை வைத்து சத்தியம் செய்து தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் என்று சொல்கிறார்கள்.
தொடர்ந்து சொல்கிறார்கள், அடுத்து வரக்கூடிய வத்ர் என்பதும், ஷஃபை என்றால் இரட்டைப்படை, வத்ர் என்றால் ஒற்றைப்படை, அதுவும் ஷஃபை என்பது பெருநாள் தினத்தை குறித்தும் வத்ர் என்பது அரஃபாவுடைய தினத்தை குறித்தும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றும் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அப்படியானால் அல்லாஹ் இதனுடைய வலிமையையும் இதனுடைய முக்கியத்துவத்தையும் நமக்கு காட்டுவதற்காக இவைகளை கொண்டு சத்தியம் செய்து நமக்கு குறிப்பிடுகிறார். பெருமக்கள் சொல்வார்கள், 3 பத்துக்கள் இஸ்லாத்தில் மிக முக்கியமானவை, இஸ்லாத்திலே 3 பத்துகள் மிக முக்கியமானவை என்பார்கள். ஒன்று முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், அதன் நிறைவில் அல்லாஹ் ஆஷுரா தினத்தை வைத்திருக்கிறான். மற்றொன்று ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்கள், அதன் நிறைவில் அல்லாஹ் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாளை வைத்திருக்கிறார். மற்றொன்று துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள், அதன் நிறைவில் ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று குறிப்பிடுவார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த 10களில் ஒன்றாக நாம் எதிர்நோக்க இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கிறது. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் 30 நாட்கள் நோன்பு நோட்டு வர சொன்னான். குர்ஆன்ல இருக்குது, வவாஅதனா மூசா 30 லைலத்தன். அந்த 30 நாட்கள் என்பது துல்காதா மாதத்தினுடைய முழு 30 நாட்கள் என்பதாகவும், வஅத்மம்னாஹா பிஅஷ்ரின், பிறகு இன்னும் 10 நாட்களை அதிகப்படுத்துமாறு அல்லாஹ் சொன்ன 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்று சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்களும் உண்டு. கண்ணியமான பெருமக்களே, ஏன் இந்த செய்திகளை நினைவுபடுத்துகிறேன் என்றால், இந்த 10 நாட்களுக்கு எவ்வளவு பலன்கள் இருக்கிறது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த 10 நாட்களிலே மிக முக்கியமான இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் இதோ நம்மை அடைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரிப் முதல் அது துவங்கலாம், அல்லது நாளைய மக்ரிப் முதல் அது துவங்கலாம். ஆனால் அந்த 10 நாட்களுடைய சிறப்பை குறித்து நாம் எவ்வளவு விளங்கி வைத்திருக்கிறோம், இதிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த 10 நாட்களுக்கு ஏன் அதிகமான சிறப்புகள் கிடைத்திருக்கிறது என்பதை பற்றி நம்முடைய இறைநேசர்கள் நமக்கு சொல்லித் தரும் பொழுது, இபாதத்துகள் அனைத்தும் ஒன்று சேரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் என்று குறிப்பிடுவார்கள். இபாதத்துகளிலே உம்மஹாத்துல் இபாதாத் என்று இருக்கிறது. உம்மஹாத்துல் இபாதாத் என்று சொன்னா இபாதத்தினுடைய தாய் என்று சொல்லப்படும். மிக முக்கியமான இபாதத் எது? தொழுகை, நோன்பு, ஜக்கா, சதகா, ஹஜ். தர்மம், தொழுகை, ஹஜ், நோன்பு, இந்த 4ம் தான் உம்மஹாத்துல் இபாதாத் என்று சொல்லப்படும். இந்த 4ம் ஒன்று சேர கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம் மட்டும்தான். வேறு எந்த காலத்திலும் ஹஜ் செய்ய முடியாது. எனவே இந்த காலத்தில் நோன்பு பிடிக்கலாம், தர்மங்கள் செய்யலாம், தொழலாம், ஹஜ்ஜும் செய்யப்படுகிறது. எனவே எல்லா இபாதத்துகளும் ஒன்று சேர கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம் தான். அதே போல உதுஹியா என்று சொல்லக்கூடிய அமல் இருக்கிறது, இதை இந்த காலம் இல்லாமல் வேற எந்த காலத்திலும் நம்மளால் செய்ய முடியாது. அந்த அமலும் இந்த காலத்தில் தான் கிடைக்கிறது. இப்படி எல்லா அமல்களும் செய்வதற்கான மிக முக்கியமான காலமாக இந்த காலம் இருப்பதால் இந்த காலத்திற்கு மிக முக்கியத்துவம் இருக்கிறது என்று இமாம்கள், குறிப்பாக இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். நாம் அமல் செய்யக்கூடிய காலங்களிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான காலம் எது என்று சொன்னால் இந்த 10 நாட்கள் தான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விற்கு இதைவிட விருப்பமான ஒரு காலம் இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமல் செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு இதைவிட விருப்பமான ஒரு காலம் இல்லை என்று சொன்னார்கள். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறோமே, அதை விடமா இந்த காலம் சிறப்பான காலம் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஜிஹாதுக்கு போறது கூட அதை விட சிறப்பான காலம் இந்த காலம் என்றார். ஆனால் ஒன்று, ஒரு மனிதன் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போருக்கு செல்கிறான். தன்னுடைய செல்வம் ஒண்ணும் இல்லாம அவ்வளத்தையும் எடுத்துட்டு போருக்கு போறான். போர்ல போய் அந்த செல்வங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறான். அவனும் அங்கே ஷஹீத் ஆகிறான். இவருடைய அந்தஸ்து உயர்வானது. இதை தவிர்த்து போர் செய்தால் கூட அதை விடவும் சிறப்பான காலம் இந்த காலத்தில் அமல் செய்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஸஹீஹுல் புகாரி உட்பட ஏராளமான கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
எனவே தான் இமாம்கள் இந்த காலத்தை மிக நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வார்கள். சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு சக்தி இல்லாத அளவிற்கு இதுக்குமே அமல் செய்ய முடியாது, அவ்வளவு கஷ்டமா இருக்கும், அந்த அளவுக்கு தன்னை வருத்தி கொண்டு இந்த காலத்திலே அமல் செய்வார்கள் இந்த 10 நாட்களிலே என்பதாக சொல்லப்படுகிறது. பெருமக்கள் சொல்வார்கள், லா துத்ஃபிஉ சுர்ஜக்கும் லயாலில் அஷ்ர், இந்த 10 நாட்கள் உங்க வீட்டில் லைட் அமர்த்திடாதீங்கிறாங்க. இந்த 10 நாட்கள்ல இரவுல வீட்டிலே விளக்குகளை அணைத்து விடாதீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா இரவு ஹயாத்தாக்குங்கன்னு அர்த்தம். இபாதத்துல அமல் செய்வதை கொண்டு இந்த இரவுகளை எல்லாம் நீங்கள் ஹயாத்தாக்குங்கள் என்று சொல்லி தருகிறார்கள். இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு பன்மடங்கு நன்மைகள் கிடைக்கிறது என்று சொல்லி தருகிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, எனவே இந்த 10 நாட்களை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். இதில் அதிகமான அமல்களை நாம் செய்ய வேண்டும். நம்மால் எவ்வளவு அதிகமாக அமல் செய்ய முடிகிறதோ அவ்வளவு நாம் அதிகமான அமல்களை செய்ய வேண்டும். இந்த 10 நாட்களில் செய்ய வேண்டிய அமல்களிலே மிக முக்கியமான ஒரு அமல் நோன்பு. நோன்பு இந்த 10 நாள்ல கடைசி 10வது நாள் ஈதுல் அத்ஹா பெருநாளுடைய தினம், அன்று நோன்பு பிடிப்பது ஹராம். அது அல்லாத 9 நாட்களும் நோன்பு பிடிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9 நாட்களையும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு மாதத்தினுடைய 3 நாட்கள் அய்யாமுல் பீத் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதெல்லாம் ஹதீஸ்ல பார்க்க முடியுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாளில் அமல் செய்வது அல்லாஹ்வை வணங்குவதிலே மிக விருப்பமான நாட்கள் இந்த நாட்கள் என்று சொல்லிவிட்டு சில ரிவாயத்தில் வருது, யஅதிலு சியாமு குல்லி யௌமின் பிசியாமி சனதின், இந்த 10 நாட்கள்ல நோன்பு பிடிக்கக்கூடிய நோன்பு இருக்கிறதே, ஒரு நாள் நீங்கள் நோன்பு நோட்பது ஒரு ஆண்டு நோன்பு நோட்ட நன்மையை உங்களுக்கு பெற்று தரும் என்றார்கள். ஒரு நாள் நீங்கள் நோன்பு நோட்பது ஒரு ஆண்டு நோன்பு நோட்பதனுடைய நன்மையை உங்களுக்கு பெற்று தரும். இதனுடைய ஒரு இரவிலே நீங்கள் நின்று வணங்குவது லைலத்துல் கத்ருடைய இரவிலே தொழக்கூடிய நின்று வணங்கக்கூடிய நன்மையை உங்களுக்கு பெற்று தரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியும் நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். எனவே இந்த நாட்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள். இதிலே நாம் பகலிலே நோன்பு நோட்பதையும் இரவிலே நின்று வணங்குவதையும் நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 2 அமல்கள். 3வதாக இந்த நாளிலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை அதிகமாக திக்ர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டிய மிக முக்கியமான காலம் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன, இந்த நாட்களிலே நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எதை? மினத் தஹ்லீலி வத்தக்பீரி வத்தஹ்மீத், அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அதிகமாக அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள், அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வை புகழ்வதை அதிகப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை திக்ர் செய்வதை மிக அதிகப்படுத்த வேண்டிய காலம் இந்த காலம். அதிகமாக நம்ம வாயில அதான் பெருமக்கள் சில இளைஞர்கள் சொல்லி தருகிறாங்க, இந்த 3வது கலிமா இருக்கிற சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், இதை இந்த காலத்தில் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருங்கள் என்ற இது எல்லாமே உள்ளுக்கு வந்துடும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வை திக்ர் செய்வதை அதிகப்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வ யذ்குரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், அறியப்பட்ட அந்த நாட்களிலே அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுவது என்று சொல்கிறான். இந்த அய்யாமு மஅலூமாத் என்பது இந்த முதல் 10 நாட்கள் தான். இதிலே திக்ர் செய்ய வேண்டும் என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, எனவே இந்த நாட்களில் நம்ம அதிகமான முறையில் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு குறித்து சொல்லப்படுது, இந்த 10 நாட்களில் கடை வீதிக்கு செல்வார்களாம். பஜாருக்கு கடை வீதிக்கு சென்று அல்லாஹு அக்பர் என்று அங்கே சத்தமிடுவார்களாம். உடனே அங்கே இருக்கக்கூடிய அனைவர்களும் அல்லாஹு அக்பர் என்று சத்தமிடுவார்களாம். புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய செய்தி. கான இப்னு உமர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா யக்ருஜானி இலா ஸூகி ஃபீ அய்யாமில் அஷ்ரி, இந்த 10 நாட்களிலே அவர்கள் கடைவீதிக்கு செல்வார்கள். யுகப்பீரானி, கடைவீதியிலே மக்கள் எல்லாம் கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்க போய் அல்லாஹு அக்பர் என்று சத்தமிட, யுகப்பீருன் நாஸு பி தக்பீரிஹிமா, இவருடைய தக்பீரை கொண்டு மக்கள் எல்லாம் அல்லாஹு அக்பர் என்று சத்தமிட அந்த கடைவீதியிலே தக்பீருடைய முழக்கமாக காட்சி தரும் என்பதாக நாம் கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, எனவே அதிகமாக தக்பீர் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய காலம் இது. தக்பீர்
அல்லாஹு அக்பர் இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரம். அது தக்பீரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம், அதன் வலிமையே தனி. அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம் என்றால் அதை குறித்து பேசுவதானால் தனியாக பேச வேண்டும். அவ்வளவு மகத்துவமான வார்த்தைகள் அது. அல்லாஹ் உயர்ந்தவன், மிக உயர்ந்தவன் என்று சொல்வதை விட இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அவனை விட உயர்வானது வேறு எதுவும் இல்லை, அவனை விட பெரியது வேறு எதுவும் இல்லை, எல்லாவற்றையும் விட பெரியவன் அவன்தான் என்பதை முழங்கக்கூடிய ஒரு இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரம் அல்லாஹு அக்பர். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மனிதனும் பல முறை இந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்லியே ஆக வேண்டும். தொழுகைக்கு தக்பீர் கட்டுகிறோம் என்றால் அல்லாஹு அக்பர் என்ற அந்த தக்பீர் அது ஃபர்லாக நமக்கு இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, அதே போல அதானாக இருந்தாலும் இகாமத்தாக இருந்தாலும் என்று எல்லாவற்றிலும் அல்லாஹ் அந்த ஏகத்துவ முழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை அதனுடைய சிறப்பு ஏராளமாக இருக்கிறது. எனவே இந்த 10 நாட்களிலே அந்த வார்த்தையை நாம் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் நமக்கு பெருமக்கள் கற்றுத் தருகிறார்கள். உல்ஹியா கொடுக்கிறோம்ல, அந்த ஆடு மாடு அந்த பிராணிகளை பார்க்கும் பொழுதும் தக்பீர் சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது. அந்த பிராணிகளை பார்க்கக்கூடிய நேரத்திலும் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை தக்பீர் சொல்வது நமக்கு முஸ்தஹப்பாக இருக்கிறது. எனவே கண்ணியமான பெருமக்களே, இப்படி இந்த 10 நாட்களும் தக்பீரிலேயும் தஸ்பீஹிலேயும் அல்லாஹ்வை புகழ்வதிலேயும் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதிலேயும் நாம் அதிகமாக செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமான பெருமக்களே, அதே போல இந்த 10 நாட்களிலே மிக மிக முக்கியமான நாள் அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது. இந்த 10 நாள்ல முக்கியமான நாள் அரஃபாவுடைய தினம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபா தினத்திலே யார் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்கு 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள். முந்திய 1 வருட பாவமும் வரக்கூடிய 1 வருட பாவமும் அவருக்கு மன்னிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தியை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் அப்போ நல்ல பாவம் செஞ்சுட்டு அந்த நோன்பை பிடித்தா போதுமான்னு கேட்கக்கூடாது. பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் நமக்கு அறியாமல் 1000 பாவங்களை அல்லும் பகலும் நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு தினமும் நாம் அறியாமலே நம்ம இடத்திலே எத்தனையோ பாவங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அவைகளை மன்னிப்பதற்கு அல்லாஹ் இதை போன்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறான். இதன் மூலமாக உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று. எனவே அந்த ஒரு நாள் நோன்பு 2 ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணம் என்று சொன்னால் அந்த தினத்தின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த தினத்தினுடைய கண்ணியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தினத்தையும் நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தினத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய தினத்திலே உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்து தந்தேன் என்ற உத்தரவாதத்தை அல்லாஹ் தந்த நாள் அது அரஃபாவுடைய தினம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தில் உங்களுடைய தீனை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்து தந்தேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை உங்களுக்கு சம்பூர்ணமாக நான் தந்தேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று தன்னுடைய பொருத்தத்தை அல்லாஹ் தந்த நாள் அரஃபாவுடைய தினம். ஒரு யூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து அவர்கள் சொல்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து சொல்றாரு ஒரு யூதர், உமர் அவர்களே, உங்களுடைய குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் எங்களுக்கு இறக்கப்பட்டு இருந்தால் அது இறக்கப்பட்ட தினத்தை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அது என்ன வசனம் என்று கேட்கிறார்கள். இந்த வசனத்தை ஓதி காட்டல, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு பூர்த்தியாக்கிட்டேன், என்னுடைய நியாமத்தை சம்பூர்ணமாக தந்துட்டேன், இஸ்லாத்தையும் உங்களுடைய மார்க்கத்தையும் உங்களிடத்திலிருந்து நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, எவ்வளவு அற்புதமான வசனம். எனவே அது எங்களுக்கு இறங்கியிருந்தால் நான் அந்த தினத்தை பெருநாளாக ஆக்கி இருப்போம் என்று சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உனக்கு தெரியாதா, அந்த வசனம் இறங்கியதே பெருநாள் தினத்தில் தான். ஒரு பெருநாள் அல்ல, 2 பெருநாள். அது என்ன, அது எப்பொழுது இறங்கியது தெரியுமா? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்திலே இருக்கும் பொழுது அந்த வசனம் இறங்கியது. அன்று யௌமு அரஃபா எங்களுக்கு பெருநாள் தினம், கண்ணியமான தினம். அதே போல அன்று வெள்ளிக்கிழமை, அதுவும் எங்களுக்கு கண்ணியமான தினம். எனவே 2 பெருநாட்களிலே அது இறங்கியது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மிக உயர்வான தினம் அரஃபாவுடைய தினம். அரஃபாவுடைய தினத்துக்கு பெருமக்கள் யௌமு துஆ என்றே சொல்கிறார்கள், துஆவுடைய தினம் என்று. ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா,
கைரு துவா துவா யோமி அரஃபா, துவாக்களிலே மிகச் சிறந்த துவா எது தெரியுமா? அரஃபாவுடைய தினத்திலே கேட்கப்படக்கூடிய துவா என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அரஃபாவுடைய தினம் என்பது துவாவுக்கு ரொம்ப முக்கியமான நாள். நாம் அன்றைய தினத்திலே துவாவுடைய மஜ்லிஸ்களை ஏற்படுத்தணும். வீட்டிலே பொது இடங்களிலே துவாவுடைய மஜ்லிஸை ஏற்படுத்தி ஒன்று கூடி நாம் துவா செய்வோமேயானால் துவாவிற்கு அது மிக முக்கியமான நாட்களாக இருக்கிறது. ஹாஜிகளுக்கு மட்டுமல்ல, நமக்கும். ஹாஜிகள் அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே நமக்கும் அது துவாவுடைய தினமாகத்தான் இருக்கிறது. எனவே அன்றைய தினத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி அதிகமான துவாக்களிலே அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி கண்ணீர் வடித்து துவா செய்யக்கூடிய மிக முக்கியமான துவா. தொடர்ந்து சொன்னார்கள், நானும் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளிலே மிக சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற வார்த்தை என்று சொன்னார்கள். அந்த அரஃபாவுடைய தினத்தில் அந்த வார்த்தைகளை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். சொல்லி அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டிய காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அரஃபாவுடைய தினத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அந்த அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹ் நரகத்திலிருந்து அதிகமான மக்களை விடுதலை செய்கிறான். மிக அதிகமான மக்களை விடுதலை செய்கிறான். மக்கள் மனிதர்களை நெருங்கி வந்து உற்று நோக்குகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மலக்களிடத்தில் எல்லாம் இவர்களை குறித்து பாராட்டி சொல்கிறான், அந்த தினத்திலே இபாதத்திலே இருக்கக்கூடிய மக்களை குறித்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஷைத்தான் இருக்கிறான்ல, ஷைத்தானுக்கு ரொம்ப கடுமையான ஒரு தினம் அரஃபாவுடைய தினம் என்றார். ஷைத்தான் அரஃபாவுடைய தினத்திலே அவன் மா ருஇய ஷைத்தானு யௌமன் ஹுவ ஃபீஹி அஸ்வர் வலா அத்ஹர் வலா அஹ்கர் வலா அத்யம மின் ஃபீ யௌமி அரஃபா. அரஃபா தினத்தில் அவன் கை சேதப்படுற மாதிரி, அவன் சிறுமை அடைவதை போல, அவன் ரொம்ப கை சேதப்பட்டு கவலைப்பட்டு போவதை போல வேறொரு தினம் இல்லை. ரொம்ப கை சேதப்பட்டு போயிடுவான் ஷைத்தான். ஏன் தெரியுமா? அந்த ஷைத்தான் இந்த தினத்திலே இறங்கக்கூடிய ரஹ்மத்தை அவன் பார்க்கிறான். அரஃபாவுடைய தினத்திலே இறங்கக்கூடிய ரஹ்மத்தை பார்க்கிறான். அரஃபாவுடைய தினத்திலே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதை பார்க்கிறான். ஒரு ஆண்டு காலமாக மக்களை நான் வழிகெடுத்து வைத்தேன், அல்லாஹ் இவ்வளவு பாவ மன்னிப்பை இறக்கி விட்டானே என்று மிகவும் கை சேதப்பட்டு விடுகிறான் ஷைத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, எனவே அரஃபாவுடைய தினத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அரஃபாவுடைய தினத்திலே அதிகமான அமல்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான், மனதிலே பகைமை வைத்துக் கொண்டிருப்பதை தவிர. அடுத்தவங்களோட பகைமை ஏதாவது இருக்குமானால் அதற்கு நாம் சரி செய்து கொள்வதும் அவசியமாக இருக்கிறது. யாரிடத்திலும் கருத்து வேறுபாடுகள் இருக்குமானால் அவைகளை சரி செய்து விட்டு இந்த அரஃபாவுடைய தினத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமான முறையிலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு புனிதமான தினம் அரஃபாவுடைய தினம். அரஃபாவுடைய தினம் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது தினம். அதையும் நாம் நினைவுபடுத்த வேண்டியது இருக்கிறது. துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது தினம் அரஃபாவுடைய தினம். ஹாஜிகள் அங்கே அரஃபாவில் இருக்கிறார்கள் என்றால் அவங்களுடைய 9வது தினத்தில் அவங்க அரஃபாவில் இருக்கிறாங்க. இங்கே நமக்கு அரஃபாவுடைய தினம் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது தினம் நமக்கு எப்பொழுது வருகிறதோ அதுதான் நமக்கு யௌம் அரஃபா. அன்றைய தினத்திலே நோன்பு நோட்பது மிக சுன்னத்தாக இருக்கிறது. இந்த 9 நாட்களும் நோன்பு நோட்பது நமக்கு சுன்னத்தாக இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, எனவே இந்த அரஃபாவுடைய தினத்தையும் நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து வரக்கூடிய தினம் யௌமுன் நஹர், ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய பெருநாள் தினம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅதமுல் அய்யாமி இன்தல்லாஹி தபாரக வ தஆலா, அல்லாஹ்விடத்திலேயே மிக கண்ணியமான உயர்வான நாள் என்பது யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய ஈதுல் அத்ஹா பெருநாளுடைய தினம். சும்ம யௌமுல் கர், அதற்கு அடுத்து வரக்கூடிய பெருநாளுக்கு அடுத்த தினம் துல்ஹஜ் பிறை 11 என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தினம் பெருநாளுடைய தினம். பெருநாள் என்பது நம்முடைய இஸ்லாத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய தினம்தான். அதற்காக மகிழ்ச்சி என்பதனால் அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வை மறக்கக்கூடிய மகிழ்ச்சி அது மகிழ்ச்சி அல்ல. அல்லாஹ்வை மறந்துவிட்டு செய்யக்கூடிய மகிழ்ச்சி அது மகிழ்ச்சி அல்ல, அது சந்தோஷம் அல்ல. நம்முடைய மகிழ்ச்சி என்பது அல்லாஹ்வோடு தொடர்பிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் வழமையாக பள்ளிக்கு வருபவர்கள் கூட பெருநாள் தினத்திலே பார்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. எனவே நாம் நினைவுபடுத்த வேண்டியது இருக்கிறது. பெருநாளுடைய தினத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயாமு அக்லின் வ ஷுர்பின் வ திக்ரின் லில்லாஹ்.
பெருநாளுடைய தினம் ஐயாமு தஷ்ரீக். நமக்கு இஸ்லாத்தில் 5 நாட்கள் நோன்பு பிடிப்பது ஹராமாக இருக்கிறது, நாம் அறிந்திருக்கிறோம். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் 3 தினங்கள். இந்த ஹஜ்ஜு பெருநாள் ஐயாமு தஷ்ரீக்கை குறித்து சொல்லும் பொழுது ஐயாமு அக்ரீன், நல்ல சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. ஐயாமு அக்ரீன் வஷுர்பின், நல்ல சாப்பிடுங்கள், நல்ல குடியுங்கள். வதிக்ரின் இல்லா, அல்லாஹ்வை அதிகமாக நினைவுபடுத்திக் கொண்டிருங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன்ல வதிக்ருல்லாஹ ஃபீ ஐயாமி மஅதூதாத் என்று சொல்கிறான். அல்லாஹ்வை ஐயாமு மஅதூதாத்திலே நினைவுபடுத்துங்கள். அந்த ஐயாமு மஅதூதாத் என்பது ஐயாமு தஷ்ரீக் என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்வார்கள். எனவே பெருநாளுடைய தினம் என்பது அல்லாஹ்வை அதிகமாக நினைவுபடுத்த வேண்டிய தினம். இந்த பெருநாளுடைய தினமும் அந்த பெருநாளிலே செய்யக்கூடிய இபாதத்துகளும் அங்கே ஹாஜிகள் செய்யக்கூடிய வணக்கங்களும் நமக்கு ஏராளமான பாடங்களை கற்று தந்து கொண்டிருக்கிறது. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையதத்துனா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த குடும்பத்தினுடைய தியாகத்தை அது நினைவு கூறுகிறது. அவைகளை நினைவுபடுத்துவதற்கான அவகாசம் இப்பொழுது இல்லை கண்ணியமான பெருமக்களே. எனவே இந்த தினங்கள் மிக முக்கியமான தினங்களாக இருக்கிறது. எனவே இந்த தினங்களை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த தினங்களை நல்ல முறையிலே பயன்படுத்தக்கூடிய தௌஃபீகை நமக்கு தந்தருள்வானாக. இந்த 10 நாட்களை நமக்கு சாதகமான நாட்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. இதை நல்ல முறையிலே பயன்படுத்தி அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக, இந்த 10 தினங்களின் சிறப்புகளை புரிந்து அதிலே அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வானாக என்று வேண்டிக் கொள்வதோடு, கண்ணியமான பெருமக்களே, மிக முக்கியமான ஒரு சில செய்திகளை இப்போது நான் நினைவுபடுத்த வேண்டும். பெருநாளுடைய தினத்தை குறித்து சொன்னோம். அந்த தினத்தில் செய்யக்கூடிய அமல்லே மிக முக்கியமான அமல் உதுகியாவுடைய அமல். உதுகியாவுடைய அமல், அதனுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அதை குறித்து சொல்வதற்கான நேரம் இல்லை. உதுகியாவுடைய அமலை யாருக்கு சக்தி இருந்தும் உதுகியா கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ரிபன்ன முஸல்லானா, பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டாம் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கடுமையான எச்சரிக்கை உடையது. யாருக்கு? மன் கான லஹு ஸாஅத்துன் ஃபலம் யுலஹி ஃபலா யக்ரிபன்ன முஸல்லானா, சக்தி இருந்தும் உதுகியா கொடுக்கவில்லையோ நம்முடைய இந்த பெருநாள் தொழுகையினுடைய இடத்திற்கே வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உதுகியா அமலை நாம் எல்லாம் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் இன்றைய நியத் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரும் இதுவரை நியத் வைக்காமல் இருந்திருந்தால் அதற்கான உடனடியான நியத்தை வைத்து நாம் அதற்கான முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி உதுகியா கொடுக்கக்கூடியவர்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய துவக்க தினத்திலிருந்து உதுஹியா கொடுக்கும் வரை தன்னுடைய முடிகளையோ நகங்களையோ அகற்றாமல் இருப்பது சுன்னத்தாக இருக்கிறது. தன்னுடைய உடலிலிருந்து முடிகளையோ நகங்களையோ அகற்றாமல் இருப்பது சுன்னத்தாக இருக்கிறது. உதயானுடைய சட்டங்கள் நிறைய இருக்குது, சிறப்புகள் நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாக்கள்ல மற்ற உரைகளில் சொல்லுவாங்க. இது இப்பொழுது அவசியமாக சொல்ல வேண்டும் என்பதால் நினைவுபடுத்துகிறேன். தன்னுடைய முடிகளையும் நகங்களையும் அகற்றாமல் இருப்பது சுன்னத்தாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வழிமுறையாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இன்று துல்காதா பிறை 29, இன்று மகரிபிலே பிறை பார்க்கப்படலாம். பிறை பார்க்கப்பட்டால் இன்று மகரிப் நமக்கு துல்ஹஜ் பிறை 1ஆக ஆகிவிடுகிறது. அப்படி பார்க்கப்படவில்லை என்றால் நாளைய மகரிபாக இருக்கும். எனவே இன்று துல்ஹஜ் பிறை 1ஆக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இன்று மகரிபுக்கு முன்னால் நம்முடைய முடிகளை சீர் செய்வதை, நகங்களை சீர் செய்வதை நாம் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை உதுஹியா கொடுக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அதே போல கண்ணியமான பெருமக்களே, நம்முடைய நாட்டினுடைய தேர்தல் நடைபெற்று நிறைவு பெற்று இருக்கிறது. தேர்தல் நடைபெற்று நிறைவு பெற்று அதனுடைய முடிவுகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அது எப்படியும் இருக்கட்டும். இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய வல்லமையை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமான ஒரு வெற்றியை அல்லாஹ், ஒரு வித்தியாசமான நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது முஸ்லிம்கள் தங்களுடைய இஸ்லாத்திலே எவ்வளவு கவனம் செலுத்துகிறார்கள் என்பதை பார்ப்பதுதான். ஏனென்றால் ஒரு முஃமினுடைய வெற்றி என்பது ஆயுதத்தால் அல்ல, அவருடைய ஈமானால் இருக்கிறது. அதை சஹாபாக்கள் நிரூபித்து காட்டினார்கள். எனவே இந்த நேரத்தில் நம்முடைய ஈமானை நாம் பலப்படுத்த வேண்டும். குறிப்பாக நம்முடைய மக்களுக்கு தீனுடைய நிகழ்வுகளை ஏற்படுத்த வேண்டும். ஈமானுடைய தொடர்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். காலங்கள் செல்ல செல்ல தீனினுடைய தொடர்பு என்பது குறைந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக நான் மீண்டும் அழுத்தி சொல்ல வேண்டும் என்றால் மதரசாக்களுடைய தொடர்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்கள் முதற் குறி வைப்பது மதரசாக்களை தான்.
இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எங்கிருந்தாலும் சரி, அவர்கள் குறிவைப்பது மதரசாக்களை தான். மதரசாக்கள் நிறுத்தப்பட்டால் இஸ்லாம் என்பது சரிந்துவிடும் என்பது அவர்களுடைய எண்ணங்கள். ஜும்மாவுடைய நிகழ்வை அப்படி நினைப்பார்கள். இப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. எனவே நம்முடைய ஊரிலும் சரி மதரசாக்கள் குறைந்து விட்டது. குறிப்பாக மக்தப் மதரசாக்கள் குறைந்து விட்டது. மக்களுக்கு அடிப்படை கல்வியை போதிப்பதிலே இந்த காலத்திலே ஒரு மிகப்பெரிய கவனத்தை நாம் எடுக்க வேண்டும். அதே போல ஆலிம் மதரசாக்களிலே உங்களுடைய பிள்ளைகளை சேர்ப்பதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் உலமாக்களாக அடுத்த சமுதாயத்திற்கு வழிகாட்டிகளாக உருவாக்கப்பட வேண்டும். அப்படி உருவாக்கப்பட்டால் தான் அவர்களுடைய ஈமானையும் பாதுகாக்க முடியும், அவர்களை கொண்டு மற்றவர்களுடைய ஈமானையும் பாதுகாக்க முடியும். ஆனால் காலங்கள் செல்லும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்ம வீட்டில் எத்தனை ஆலிம் இருக்கிறாங்க? நம் வீட்டில் அடுத்த தலைமுறையை நாம் உருவாக்கி வைத்து விட்டோமா? தீனுக்காக, உலகத்திற்காக உருவாக்கி வைத்திருப்போமே. உலகத்திற்காக என்னுடைய மகன் நல்ல தொழிலிலே முன்னேற்றம் அடைந்து விட்டார், என்னுடைய மகன் நல்ல சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார். உலகிற்காக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோமே. தீனுக்காக எத்தனை பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோம்? உலமாக்களை உருவாக்கி வைத்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை ஆளுங்களாக ஆக்க வேண்டும் என்பது இந்த காலத்தின் கட்டாயம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே கண்ணியமான பெருமக்களே, நான் அரசியலுக்குள் செல்லவில்லை. இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த வருவது என்னவென்று சொன்னால், தீனுடைய வாசம் நம்முடைய வீட்டிலே வீச வேண்டும். தீனுடைய வாசம் நம்முடைய வீட்டிலே என்றென்றும் வீச வேண்டும். நம்முடைய வீட்டிலே ஆலிம்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை தீட்டுங்கள். நினைக்கலாம் ஆலிமாவுனா ரொம்ப சம்பளம் குறைவா இருக்கும், 10,000 ரூபாய் 15,000 வேலை செய்ய வேண்டி வரும். கனிமான பெருமக்களே, அதற்கும் மாற்று திட்டங்களை யோசி. காலம் அப்படி இருக்கிறது, சிந்திக்க வேண்டிய செய்திதான், இல்லை என்று சொல்லவில்லை. அப்படியானால் அதற்கு மாற்று முறை என்ன? ஆலிம்கள் உலமாக்கள் அவர்கள் செய்யக்கூடிய பணிக்கு நிகரான இன்னொரு பணி இல்லை. மதரசாவிலே உலமாக்களை உருவாக்குகிறார்கள் என்றால் அவர்களுடைய இல்முக்கு நிகரான வேறொரு இல்ம் இல்லை, அவர்கள் செய்யும் பணிக்கு நிகரான வேறொரு பணி இல்லை. அப்படியானால் அவர்களுடைய தரத்தை உயர்த்துவது எப்படி? உலமாக்கள் இருக்கிறீர்கள், படித்தவர்கள் இருக்கிறீர்கள், பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள் இருக்கிறீர்கள், சேர்ந்து அதை குறித்த ஒரு ஆலோசனை எடுத்து மதரசாக்களை ஹயாத்தாக்குவதும் பிள்ளைகளை உருவாக்குவதும் உலமாக்களை உருவாக்குவதும் இங்கே இருக்கக்கூடிய உலமாக்களுக்கும் சரி உமராக்களுக்கும் சரி நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பு, காலத்தின் கட்டாயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்திலே நாம் அதிலே அதிகமான கவனங்கள் எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் காலங்கள் செல்லும் பொழுது காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், நாட்கள் மாறும் பொழுது எந்த நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிய மாட்டோம். அல்லாஹ்விற்கே வெளிச்சம். ஆனால் நம்முடைய ஈமானையும் சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் சமுதாயத்தினுடைய தூண்களான உலமாக்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. கவனக்குறைவாக இருக்கிறோம். அதிலே மிகப்பெரிய கவனம் எடுப்பது நம்முடைய பொறுப்பு என்பதை நான் இந்த நேரத்திலே நினைவுபடுத்திக் கொள்கிறேன். மூன்றாவதாக நான் இந்த நேரத்திலே நினைவுபடுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, நம்முடைய சகோதரர்கள் பலஸ்தீன் மண்ணிலே மிகப்பெரிய பாதிப்பை உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நினைக்கும் பொழுதெல்லாம் கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. அவர்கள் செய்யப்படக்கூடிய, அவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கஷ்டங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஃமின்கள் என்பவர்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இணக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஓர் உடலை போல என்று சொன்னார்கள். ஓர் உடலை போல. ஒரு உடலிலே ஒரு இடத்திலே நோய் வருமானால், உதாரணத்திற்கு தலைவலி வருமானால், தலைக்கு தானே வலிக்கிறது, எனக்கு என்ன என்று மற்ற உறுப்புகள் இருப்பதில்லை. கைவலி வருமானால், ஏதோ ஒரு உறுப்பிலே ஒரு வேதனை ஏற்படுமானால் அது அந்த உறுப்பிற்கு தானே எனக்கு என்ன என்று உடல்கள் இருப்பதில்லை. தலைவலி வந்தால் கண் பார்க்க மாட்டேங்கிறது, வாய் சாப்பிட மாட்டேங்கிறது, எதுவும் செய்வதில்லை, இயங்க மறுக்கிறது. மோமின்கள் என்பவர்கள் ஓர் உடலை போல என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் நம்முடைய உடலினுடைய ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய உடலினுடைய உறுப்புகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கஸால படாத பாடுபடுத்தி மக்கள் எல்லாம் அதிலிருந்து நகன்று ரஃபால போய் உட்கார்ந்தா இப்ப அங்க சில நாட்களுக்கு முன்னால் அங்கே தாக்கப்பட்ட செய்தியை நாம் அறிந்தோம். இப்படிப்பட்ட நிலையிலே நாம் எல்லாம் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். நம்முடைய துஆக்களிலே அதிகப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு துஆவிலும் அவர்களுக்காக கண்ணீர் வடித்து துஆ செய்ய வேண்டும். தஹஜ்ஜுடைய நேரத்திலே, இதர நேரங்களிலே அவர்களுக்காக நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நம்மால் முடிந்தது எதுவோ அதையாவது நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, இஸ்லாத்திற்கு இவ்வளவு கஷ்டம் வந்த பெரும் அவர்கள் ஈமானிலே நிலைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மஸ்ஜிதுல் அக்ஸாவை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக போராடுகிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய கடமை மட்டுமல்ல, நம்முடைய கடமையும் கூட. மஸ்ஜிதுல் அக்ஸா அவர்களுக்கு மட்டுமல்ல, நம் அனைவர்களுக்கும் அது புனிதமான பள்ளி. அதற்காக அவர்கள் போராடுகிறார்கள்.
கண்ணியமான பெருமக்களே, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கண்ணீரை வலித்து துஆ செய்ய வேண்டிய காலமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நமது காயில் நகர ஜமாத்துல் உலமா சபையின் சார்பிலே ஒரு அறிவிப்பை தந்திருக்கிறார்கள். இன்றைய ஜும்மாவிலே துவங்கி ஒவ்வொரு வக்திலும் 5 நேர தொழுகையிலும் ஜமாத்தில் குனூத்து நாசிலா ஓத சொல்லி அறிவிப்பு தந்திருக்கிறாங்க இன்றைய வக்திலிருந்து. எனவே வந்திருக்கக்கூடிய இமாம்களும் அதை கவனம் செலுத்தி ஒவ்வொரு வக்திலையும் நம்ம குனூத்து நாசிலா தொழுகையினுடைய கடைசி ரக்காயத்தில், எல்லா தொழுகையிலும் கடைசி ரக்காயத்தில் இஅ்திதால்ல நம்ம குனூத்து நாசிலா ஓதுவது. குனூத்து நாசிலா என்பது இதை போன்ற காலத்திலே சுன்னத்தாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக இக்கட்டான சூழ்நிலையில குனூத்து நாசிலா ஓதி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய ஊரினுடைய ஜமாத்துல் உலமா சபை ஒவ்வொரு வக்திலும் குனூத்து நாசிலா ஓடுமாறு இன்றைய ஜும்மா தொழுகையிலிருந்து துவங்குமாறு நமக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறார்கள். இமாம்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். குனூத்து நாசிலா என்பது எல்லா தொழுகையிலும் ஓதலாம். 5 வக்திலும் ஓத சொல்லியிருக்கிறாங்க. எல்லா தொழுகையினுடைய கடைசி ரக்காயத்தில் இஅ்திதால்ல நம்ம ஓதணும். எல்லா தொழுகையிலும் ஜஹராக சப்தமாக அந்த துஆவை ஓதலாம். லுஹர் அஸர்ல அமைதியாக ஓதணுமான்னு அப்படி இல்லை. எல்லா 5 வேளை தொழுகையிலும் நம்ம சப்தமாக அந்த துஆவை ஓதலாம். எனவே அந்த குனூத்து நாசிலாவை எல்லோரும் ஓதுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல அந்த குனூத்து நாசிலா ஓதும் பொழுது மக்களுக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் நம்ம அதிகமான மத்திய துவாக்களை ஓதாம அந்த பலஸ்தீன் மக்களுக்கான துஆவில மட்டும் கவனம் செலுத்துமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியமான பெருமக்களே, இந்த நேரத்திலே நாம் எல்லா நேரங்களிலும் அந்த இப்போ இந்த 10 நாள் இருக்குது. 10 நாளும் மிக முக்கியமான நாட்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாட்கள் என்று சொல்லும் பொழுது இதிலே நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆக்களிலும் அந்த பலஸ்தீன் மக்களை இணைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் யாராவது ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களிடத்திலும் நீங்கள் அதிகமாக நினைவுபடுத்தி அந்த மக்களுக்காக காபாவிற்கு முன்னால் மதீனாவிலே மக்காவிலே புனிதமான இடங்களிலே அவர்களுக்காக துஆ செய்யுமாறு நீங்கள் சொல்லுங்கள். கண்ணியமான பெருமக்களே, எனவே நாம் இந்த நேரத்தில் அந்த செய்தியை நினைவுபடுத்திக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சோதனைப்படி அமல் செய்வதற்கு சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த 10 நாட்களை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நசீபை தருவானாக. இந்த 10 நாட்களில் அதிகமான அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் உடலிலே தாக்கத்தை தருவானாக. நிறைய பேர் அமல் செய்யணும்னு நினைக்கிறாங்க, உடம்புல தாக்கத்து இல்லாமல் இருக்குது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல உடலிலே சக்தியை தருவானாக, மனதிலே ஆர்வத்தை தருவானாக. இந்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியான நிலையை கொடுப்பானாக. ஹஜ்ஜை சலாமத்தான முறையிலே எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஹஜ் செய்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அந்த ஹஜ்ஜை மக்ரூரான மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நமக்கெல்லாம் அதிகம் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான ரவுலா ஷரீஃபை அதிகம் ஜியாரத் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டவனாக நம்முடைய சகோதரர்கள் பலஸ்தீன் மக்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விரைவான விடுதலையை கொடுத்து சிறப்பான வெற்றியை நம் கண் முன்னால் அல்லாஹ் காட்டுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.